கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் துயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத இந்த பாடலை பாடுவோமா? ஜீவ தண்ணீரே. ஆமென். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கனுமே, நீந்தி நீந்தி மூழ்கனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, நான் மிதந்து மிதந்து மகிழனுமே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஆமென். ஆமென். எசேக்கியேல் இறைவாக்கினர் புஸ்தகம் 47ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் இறைவாக்கினர் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம். ஆமென். வேகமாய் நேரம் குறைவாய் இருப்பதினால் வாசிக்கலாம். 47ஆம் அதிகாரம் 1 முதல் உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆமென். 47ஆம் வசனம். அம்மனிதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளி வாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அம்மனிதர் கையில் ஒரு அளவு நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணுக்கால் அளவு ஆழமுள்ள அத்தண்ணீர் வழியாய் என்னை அழைத்து சென்றார். ஆமென். 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 அழைத்து சென்றார். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். அழைத்தவர் அறிந்தே அழைக்கிறார். ஆமென். அறிந்திருக்க வேண்டும். அழைத்தவரை அறிந்திருக்க வேண்டும். அழைத்தவரை அறிந்திருக்க வேண்டும் என்றால் அழைத்தவர் யார் என்று நாம் உணர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அதுதான் ஏசாயா 57:14 வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. அமையுங்கள், பாதையை அமையுங்கள், அதை தயார் செய்யுங்கள், என் மக்களின் வழியில் இருக்கும் தடையை அகற்றுங்கள் என்று கூறப்படும். அதை தான் இங்கே அவர் சொல்றாரு. அம்மனிதர் கையில் ஒரு அளவு நூலை பிடித்து கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணக்கால் அளவு ஆழமுள்ள அத்தண்ணீர் வழியாக என்னை அழைத்து சென்றார். அமையுங்கள், பாதை அமையுங்கள், அதை தயார் செய்யுங்கள், என் மக்கள் வழியில் இருக்கும் தடையை அகற்றுங்கள். ஆமென். 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 தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே.
சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை எடுத்து, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை எடுத்து, காத்து தினம் நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கணுக்கால் அளவு கொண்டு போறார். அமையுங்கள் பாதை, அமையுங்கள் அதை தயார் செய்யுங்கள், என் மக்கள் வழி தடையாக. கணுக்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா. பாடலாம் அந்த வரிகளை. கணுக்கால் அளவு. ஆமென். கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கனுமே, நீந்தி நீந்தி மூழ்கனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, நான் மிதந்து மிதந்து மகிழனுமே. ஆமென். ஆமென். அதனாலதான் எசேக்கியேல் 18:4 சொல்லப்படுகிறது, உயிர் அனைத்தும் எனக்கே சொந்தம். ஆமென். ஆமென். பெற்றோரின் உயிர் என்னுடையது, பிள்ளைகளின் உயிரும் என்னுடையது. பாவம் செய்யும் உயிரே சாகும். எப்போ ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும். அதனால தான் எசேக்கியேல் 18:31 அழகாக சொல்லுகிறது, எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்து விட்டு விடுங்கள், ஆமென். ஆமென். புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? என் பிள்ளைகள், எனது நாமம் தரிக்கப்பட்ட என் பிள்ளைகள், நானும் அவர்களை பிரித்தெடுத்திருக்கிறேன். அதனால தான் உயிர் அனைத்தும் எனக்கே சொந்தம், பெற்றோரின் உயிர் என்னுடையது, பிள்ளைகளின் உயிரும் என்னுடையதே, பாவம் செய்யும் உயிரே சாகும் என்று சொல்லி எசேக்கியேல் 18:20 சொல்வதைப் போல பாவம் செய்பவரே சாவர். பிள்ளைகள் பெற்றோரின் குற்றத்தை சுமக்க மாட்டார்கள், அவ்வாறே பெற்றோரும் பிள்ளைகளின் குற்றத்தை சுமக்க மாட்டார்கள். நீதிமானின் நீதி அவன் மீது இருக்கும், பொல்லானின் பொல்லாங்கு அவன் மீது அவன் மீது இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அதனால தான் இன்னைக்கு அவர் சொல்றாரு, எசேக்கியேல் 47:9 வாசிக்க கேட்போம். ஆமென். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும், அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். ஆமென். எப்பொழுது அமையுங்கள், பாதை அமைத்து அதை தயார் செய்து என் மக்களில் இருக்கும் தடையை அகற்றி, அப்பதான் அந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. 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 அடுத்த வசனம் பாருங்க, மீனவர் கடலோரம் எங்கும் நிற்பர், என் கேதியிலிருந்து என்கலாய் வரையில் உள்ள விரிவிக்க இடம் இருக்கும். மீன்களோ பெருங்கடலின் மீன்களைப் போல பல வகைப்பட்டவையாயிருக்கும். ஆமென். ஆமென். பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே, இரவெல்லாம் நாங்கள் முயற்சி செஞ்சோம், இரவெல்லாம் முயற்சி செஞ்சோம், எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. ஆனால் நீர் சொல்லியபடி நாங்கள் செய்தோம். அங்கே மீனின் குவியல், 153 வகையான மீன்கள், வலை கிழியும் அளவுக்கு
அல்லேலூயா. அல்லேலூயா. வாளை கிழியும் அளவுக்கு அங்கே மீன்கள், பெருந்திரளான மீன்கள். ஆழத்திற்கு போகணும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இருக்கிற இடத்திலேயே இருக்காத, கொஞ்சம் ஆழத்துக்கு, கொஞ்சம் இறங்கி வா. சக்கையே, நீ இறங்கி வா. நான் உன் வீட்டில் போஜனம் செய்ய வேண்டும். நீ அங்கேயே உட்கார்ந்திருக்காத, இறங்கி வா. முடக்குவாதனை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து நட, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. பெரும்பாடு உள்ள பெண் அவளை ஆண்டவரை தொட்ட பொழுது உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கியது, நீ சமாதானமாய் போ. ஆமென். விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்ணின் அவள் காலடியில் வந்து இயேசுவை இறுக்கி பிடிச்சுக்கிட்டா. அவர் சமூகத்தில் உட்கார்ந்துட்டார். அம்மா, யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா? நானும் உன்னை தீர்ப்பிட மாட்டேன். சமாதானமாய் போ, இனி இந்த பாவத்தை செய்யாதே. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி ட்ரீட் பண்றாரு பாருங்க. எங்கேயுமே அவர் எப்படி காட்டுறாரு பாருங்க. 18 ஆண்டுகளாக கூடி குடிந்து நிமிர முடியாத தீ ஆவி பிடித்திருந்த, பொல்லாத ஆவி பிடித்திருந்த மகள் தொழுகை கூடத்திலே உட்கார்ந்திருந்த பொழுது 18 ஆண்டுகளாக காத்திருந்தார். நீங்களும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக யார் ஒருத்தர் காத்திருக்கிறாங்களோ அவர் நிறைவாக செய்வார். அறகுறைய செய்ய மாட்டார். நிறைவான ஒரு வாக்கு தத்துவம் உனக்குள்ள வரப்போகுது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நீ பிரமாணிக்கமா நீ செய்யற வேலை, நீ இருக்கிற இடத்துல ஆண்டவர் சமயத்தில் உட்காந்து நீ பிரமாணிக்க அவர் செஞ்சனா அவர் உன்னை உயர்த்துவார். ஆமென். இன்னைக்கு ஒரு ப்ரமோஷன் லெட்டர் வாங்க போறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ப்ரமோஷன் லெட்டர் கிடைக்குது இன்னைக்கு. ஆண்டவர் அந்த ப்ரமோஷனை கொடுத்துருக்கிறாரு. அதை எப்படி கொடுத்தாருன்னு தெரியுமா? கீழ்ப்படியாத பிள்ளை, அந்த பிள்ளை வேண்டாம் ஒதுக்கி தள்ளிடுன்னு சொல்லி ஒரு பக்கம் அழகை உணர்த்துறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த பிள்ளைய அட்மினா போடுது. அல்லேலூயா. அல்லேலூயா. குரூப்பில் பார்த்துருப்பீங்க, பார்ப்பீங்க. இன்னைக்கு அந்த பிள்ளைய ஆண்டவர் அட்மினா போட்டுட்டார். ஆமென். 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 கீழ்ப்படியாத பிள்ளை, வராத பிள்ளைகளை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இயேசுவுக்கு பிடிக்கும். ஒழுக்கம் இல்லாத பிள்ளைங்க, கீழ்ப்படியாத பிள்ளைங்க, பாவிகள், அடங்காத பிள்ளைகள் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் தான் தூக்கி வச்சுக்குவார். முரண்டு பிடிக்கிற ஆடு தான் அவர் ரொம்ப பிடிக்கும். அதை பிடிக்க கையில் வச்சுக்குவார். இது எங்கேயும் ஓடிடக்கூடாதுன்னு சொல்லி நேற்று பார்த்தோம். இன்னைக்கு அப்படி தான் அந்த பிள்ளை ஆண்டவர் இன்னைக்கு அட்மினா போடுன்ட்டார். ரிமூவ் பண்ணலை. ஆண்டவர் உன்னை ரிமூவ் பண்ண மாட்டார், உன்னை உயர்த்துவாரே என்று உன்னை தாழ்த்த மாட்டார் மகளே. ஒரு அரசா ஒரு உத்தியோகம் செய்கிறியா, ஒரு இடத்துல நீ நிரந்தரமாக வேலை செய்கிறியா, அவங்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டாம். நீ கடவுளுக்கு உண்மையாக அங்கே இருக்கிற மக்களுக்கு செய்கிற பணி நீ செஞ்சினா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி. எப்போ வரும்? இன்னைக்கா நாளைக்கா? இல்லை, வர வேண்டிய நேரத்தில், ஏற்ற காலத்தில், அதனதன் காலத்தில் செமையாக செய்வார். அப்போ நீ சொல்லுவேன், என் ஆண்டவர் எனக்கு அவர் தாங்க, நீரே என் கற்பாரே. இன்னைக்கு அந்த பிள்ளை வண்டியில் போகிறா, சொல்கிற என்ன ஆண்டவரே, ஐயா அப்பா, எனக்கு இந்த சோதனை பலி கேட்டுகிட்டே போனால் தான் என் வாழ்க்கையில் நான் நிம்மதியாக போய் வேலைக்கு சேர முடியும். என்ன ஒரு வார்த்தை! கேட்டபோது நான் அகமகிழ்ந்தேன். நான் வண்டியில் போகிறப்பா, சோத்திரப்பள்ளி கேட்டுகிட்டே நான் போகிறப்பா, அங்கே போய் சேர்ந்துருவேன்ப்பா, நான் ப்ரேயரில் தான் இப்போ இருக்கேன். இப்படி உள்ள பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்வார்? உயர்த்துவாரே, உன்னை தலையாக்குவார் என்று வாளாக்க மாட்டார்.
உன்னை தலையாக்குவாரே என்று வாலாக்க மாட்டார். ஆமென். தலைமை ஸ்தானத்தில் உன்னை உட்கார வைப்பார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். எல்லா பொறுப்பையும் உன்னை நம்பி கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். இந்த பிள்ளைய இந்த இடத்துல வச்சா இது கரெக்டாக ஒர்க் ஆகும்னு சொல்லி அவருக்கு தெரியும். எடுத்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டான்னு போடுவார். அல்லேலூயா. ஆமென். ஹalleluya. அப்போ நீ காத்திருக்கணும். என்ன செய்யணும்? காத்திருக்கணும். காத்திருக்கணும். எப்படி போய் காத்திருக்கணும்? முழங்கால் அளவு போதாதையா. பாடலாம். ஆமென். கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கனுமே, நீந்தி நீந்தி மூழ்கனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, நாங்கள் மிதந்து மிதந்து மகிழனுமே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஆமென். ஆமீன். அதனால தான் அமையுங்கள், பாதையை அமையுங்கள், அதை தயார் செய்யுங்கள், என் மக்களின் வழியில் இருக்கும் தடையை அகற்றுங்கள் அகற்றுங்கள் என்று கூறப்படும். சொல்றவர் யார்? உயர்ந்தவரும் உயர்ந்தவரும் உன்னதரும் காலம் கடந்து வாழ்பவரும் தூயவர் என்ற பெயரை கொண்டவரும் கூறுவது இதுவே. ஆமென். ஆமீன். உயர்ந்தவரும் உன்னதரும் காலம் கடந்து வாழ்பவரும் தூயவர் என்ற பெயரை கொண்டவரும் கூறுவது என்ன? அமையுங்கள், பாதை அமையுங்கள், அதை தயார் செய்யுங்கள், என் மக்களின் வழியிலிருந்து தடையை அகற்றுகள். யாரெல்லாம் தடையா இருக்காங்களோ எல்லா தடைகளை மாற்றுவார். எல்லா தடைகளை மாற்றுவார். உனக்கு ஏதாவது ஒரு தடையாக இருந்தால் உன்னை நிம்மதியாக இருக்க வைப்பார் ஆண்டவர். தனியாக உன்னை உசத்தி வச்சிருவார். அல்லேலூயா. 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 அதை நீங்கள் இன்னைக்கு உணர்ந்திருப்பீங்க என்று நான் விசுவசிக்கிறேன். அன்பார்ந்தவர்களே. ஆமென். 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 அமையுங்கள். கணுக்களவு பத்தாது, இடுப்பளவு பத்தாது, மூழ்கணும், ஆழத்துக்கு போகணும். பெரும்பாலுள்ள மீன்களை பிடித்தார்கள். 153 வகையான மீன்கள். எல்லா மீன்களும் ஆண்டவர் வார்த்தையை கீழ்படி படிஞ்சு என்ன ஆச்சு? அவருடைய வலைக்குள்ள வந்து விழுந்துருச்சு. பேதுரு இழுத்து பார்க்கறாரு. ஐயோ இழுக்க முடியல. பக்கத்தில் இருக்கிறவனெல்லாம் கூப்பிடுறாரு, டே வாங்கடா. இழுக்க முடியல. வலை கிளியும் அளவு, வலை கிளியும் அளவு. நீ மன உளைச்சல்னு சொல்லி ஓடி போகாத, டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன்னு ஓடி போகாத. ஆண்டவர் சமூகத்தில் உண்மையோடு நேர்மையோடு இரு. ஏனென்று சொன்னால் எசேக்கியேல் 18:3 சொல்வதைப் போல உயிர் அனைத்தும் 3:4 சொல்வதைப் போல உயிர் அனைத்தும் எனக்கே சொந்தம். பெற்றோரின் உயிர் என்னுடையது, பிள்ளைகள் உயிரும் என்னுடையது. பாவம் செய்யும் உயிரே சாகும். அல்லேலூயா. பாவம் செய்யும் உயிர் என்று சொன்னால் நன்மை செய்ய வாய்ப்பு இருந்தும் அதை செய்யாவிட்டால் அது பாவம். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அருளை நீ இழந்து விடாமல் பார்த்துக்கொள். அந்த அருளை இழந்துட்டீங்கன்னா அப்புறம் மறுபடியும் அந்த அருள் கிடைக்காது. என் அருள் உனக்கு போதும், என் அருள் உனக்கு போதும். உன் வலுவின்மையில் என் வல்லமை வெளிப்படும். அந்த அருளை இழந்துடாத. கடவுள் அவருடைய தகுதிக்கேற்ப அருளை வழங்குகிறார். அவர்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப அருள் கொடைகளை வழங்குகிறார். எனவே அவர் கொடுத்த அந்த தகுதியை இழந்துடாம பார்த்துக்கங்க. அதை இறுக்கி பிடிச்சுங்க. ஆண்டவரை சிக்கனை பிடிச்சுக்க அர்த்தம் என்ன? ஆண்டவரே எனக்கு கொடுத்த இந்த சின்ன தகுதி, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தகுதியை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. நான் இதை உதாசீனப்படுத்தாம என் மக்களுக்கு நான் சொல்லணும் ஆண்டவரே. அப்பதான் ஆண்டவர் அழகா சொல்றாரு பாருங்க. எப்படி அவர் எங்கிருந்து சொல்றாரு? உயர்ந்த தூய இடத்தில் நான் உரைகின்றேன். உயர்ந்த தூய இடத்தில் உரைகின்றவர்.
எங்க இருக்கிறார்? அவருடைய சன்னிதானம் எங்க? உயர்ந்த தூய இடத்தில் உயர்கின்றவர். அங்கதான் இருக்கிறார். அங்கதாங்க அவருடைய சன்னிதானம். ஆமென். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சொல்றாரு நம்மளை பார்த்து, நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினரோடு நான் வாழ்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவர் சொல்றாரு, ராஜ கம்பீரமா இருக்க வேண்டியவர் சொல்றாரு. அங்கிருந்து நம்மளை இலக்காரமா பார்க்குற கடவுள் அல்ல, ஏளனமா பார்க்குற கடவுள் அல்ல. மாறாக சொல்றாரு, நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினரோடு நான் வாழ்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். எங்க அவருடைய குடியிருப்பு எங்க பாருங்க, உரைகிறார். அங்கே உறைந்த இடம் அவருடைய இடம். சிங்காசனத்தில் இருந்தாலும் அவர் வாழ்வது நம்முடைய உள்ளங்களில். ஆமென், அல்லேலூயா. நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினரோடு அவர் வாழ்கிறார். அதனால ஒரு வாயிலிருந்து வார்த்தை இப்படி வரக்கூடாது, நான் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன், நான் மன உளைச்சல் ஆயிட்டேன், எனக்கு மன வேதனை, என் வேதனையோ பெருகிட்டு சொல்லாதே. ஏனென்றால் நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினரோடு வாழ்பவர். அல்லேலூயா. அடுத்து சொல்றார் பாருங்க, நொறுங்கிய உள்ளத்தினரை ஊக்குவிக்கவும். அப்ப நொறுங்கிய உள்ளத்தினரை ஊக்குவிக்கிறார் அவர். ஆமென். நலிந்த நெஞ்சத்தினரை திடப்படுத்துகிறார். திடப்படுத்துகிறார். நீ நொறுங்கி போயிருக்கிறியா, நலிந்த நெஞ்சத்தோடு இருக்கிறாயா, இன்று உன்னை அவர் திடப்படுத்துகிறார். திடப்படுத்தும் வார்த்தை விசுவசிக்கிறவர்களுக்கு திடப்படுத்துகிறார். அதுக்குத்தான் நான் குடியிருக்கிறேன்னு சொல்றார். உன்னில் நான் வாழ்கிறேன். நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் தங்கி இருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்து விட்டால் நான் அவர்களை அழித்து விடுவேன். அப்போ நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினரோடு வாழ்பவரும், நொறுங்கிய உள்ளத்தினரை ஊக்குவிப்பவரும், நலிந்த நெஞ்சத்தினரை திடப்படுத்துகிறவர் நம்மில் வாழ்கிறார், என்னில் வாழ்கிறார். அதனாலதான் தாவீது சொல்றாரு, எனக்கொன்றும் குறையில்லை, என் இயேசு நல்ல மேய்ப்பன். எனக்கொன்றும் குறையில்லை, என் இயேசு நல்ல மேய்ப்பன். பச்சையான புல்மேட்டில் நித்தமும் என்னை நடத்துவார், நித்தமும் என்னை நடத்துவார். என் கூட இருக்கிறாரு. என் தோல்வியில், என்னுடைய பலவீனத்தில், என்னை பரிகாசையாக பண்ணுறவங்க மத்தியில் நான் நொறுங்கி போயிருக்கிறேன், நலிந்து போயிருக்கிறேன், நொறுங்கிய உள்ளத்தோடு இருக்கிறேன். என்னை ஊக்குவிக்கிறவர், எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் யாருக்கு அஞ்ச வேண்டும்? எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் உனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை உனக்கு, வெற்றி பவனி செல்வோம். எப்போ? என் மக்களின் வழியில் இருக்கும் தடையை அகற்று போது. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தடைகள் எல்லாம் மாற்றி போடுங்க. வறண்ட பள்ளத்தாக்குகள், கரடுமேடுகள் எல்லாத்தையும் சமாதானப்படுத்துங்க. வாழ்க்கையில் எதெல்லாம் தடையாக இருக்குது அதெல்லாம் சீர்படுத்துங்க. எங்கே குறையாக இருக்கோ அதை கரெக்ட் பண்ணுங்க. எங்கே லெவல் இல்லையோ அதை லெவல் பண்ணுங்க. அதெல்லாம் செய்ய 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 உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். அல்லேலூயா.
உயர்ந்தவரும் உன்னதரும் காலம் கடந்து வாழ்வரும் ஆகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினரோடும் வாழ்பவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க. என்ன சொல்றாரு? ஏசாயா 58:11 சொல்லுகிறது, ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார். ஏசாயா 58:11. வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார், உன் எலும்புகளை வலிமையாக்குவார், நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீருற்று போலும் இருப்பாய் என்று சொல்லி இறுதி ஜெபம், நன்றி ஜெபம். ரெஜினாமா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்துதியின் மத்தியில வாசம் செய்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆண்டவரே அப்பா, எங்கள் மத்தியில இறங்கி வாரு தகப்பனே. அப்பா, இந்த நேரத்தை எனக்கு கொடுத்தீரப்பா. இந்த பாவி உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த மாலை வேலையில அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே அப்பா இந்த போன் மூலியமாக தகப்பனே அப்பா எங்களுக்கு நல்ல நற்செய்திகளை கொடுத்து ஆசீர்வதித்த கிருபைக்காக உமக்கு நன்றி 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 தகப்பனே. நன்றி செலுத்தி ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் தகப்பனே. என்னை உம்முடைய பரிசுத்தமான ரத்தத்தினாலே கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தி என் நாவுகளில வாரு சுவாமி. ஆண்டவரே, நான் எதற்காக செபிக்கணும், என்ன சொல்லி செபிக்கணும்னு ஆவியானவரே எனக்குள்ளாய் வந்து இறங்கி தகப்பனே எனக்கு ஜெபிக்க தகப்பனே கற்றுத்தாருங்கப்பா. முழங்கால அளவு போதாது தகப்பனே, கணுக்கால் அளவு போதாது தகப்பனே. அப்பா, நாங்கள் நீந்தி நீந்தி மூழ்கணும் தகப்பனே. அப்பா, உடைய வார்த்தைக்குள்ளாய் தகப்பனே நாங்கள் மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு தகப்பனே நாங்கள் நீந்தி மூழ்கணும் தகப்பனே. உம்முடைய வார்த்தைகளை அப்பா நாங்கள் உள்ளத்திலே நிறுத்தி தகப்பனே, செவிகளிலே கேட்டு உள்ளத்திலே நிறுத்தி ஞானத்தோடு தகப்பனே அதை கருத்தாய் நாங்கள் செயல்படுத்த தகப்பனே எங்களுக்குள்ள வாரு ராஜா. ஆண்டவரே அப்பா, உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறும் என்ற உம்முடைய வார்த்தைகள் தகப்பனே அப்பா எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் தொட்டது ராஜா. உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எத்தனை சோர்வுகள் கண்ணீர் கவலைகள் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தைகளை படிக்கும் போது எங்களுக்கு தினம்தோறும் தகப்பனே புது புது உற்சாகம் தகப்பனே. ஆண்டவரே, நிச்சயமா எங்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தகப்பனே அப்பா நாங்கள் இந்த வாக்கு தத்தங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. ஆண்டவர் அப்பா, ஒவ்வொருவரும் தகப்பனே உள்ளத்துல வேதனையோடு வந்திருக்கலாம் ராஜா. அவர்களுடைய வேதனைகளை எல்லாம் முற்றிலுமாய் அறிந்தவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தகப்பனே. அப்பா, நீர் அப்பா ஒவ்வொரு போதும் நீர் ஒவ்வொருவரை கைவிட மாட்டீர் தகப்பனே. அப்பா, குறித்த காலம் வரும்போது தகப்பனே நிச்சயமாய் நீர் தருவீர் ராஜா. நாங்கள் பெற்றுக்கொள்வோம் சுவாமி. ஆண்டவரை, விதவிகளின் கண்ணீரை காண்பவர் என்பது தகப்பனே சகோதரன் சொல்லியிருக்கிறார் தகப்பனே. ஆண்டவரை, நான் ஒவ்வொரு நாளும் விடுகிற கண்ணீர் தகப்பனே அப்பா உடைய தோற்பையிலே சேர்த்து வைத்திருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தகப்பனே அப்பா யார் யார் என்னென்ன தேவைகளுக்காக உம்மிடத்திலே வருகிறார்களோ ஆண்டவரே அப்பா அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து தகப்பனே ஒவ்வொருவருக்கு பலனாய் இருந்து பலப்படுத்தி ஆண்டவரே அப்பா என்னென்ன பிரச்சனைகளை நீக்கி போடுங்க. உடல் உள்ள சுகத்தை தாருங்க ஏசப்பா. ஆன்ம பலனை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில ஒப்பு கொடுத்து மன்றாடி ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக 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 இன்று 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 ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்கப் போகின்ற யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போவதற்காய் நன்றி ஆண்டவரே. இது மட்டும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு பொறுமையை கொடுத்து இது உம்முடைய சமூகத்தில் அமர வைத்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அருமையான ஜெபங்களை ஏறெடுக்க பிள்ளைகளை வல்லமையாய் நீர் எடுத்து பயன்படுத்துகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வல்லமையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளாக ஆராதிக்கிற பிள்ளைகளாக ஸ்தோத்திரப்பலி எடுக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றி கொண்டிருப்பதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே.
ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென்.